வணக்கம் பெற்றோர்களே. நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை. இது ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நீட் பேஸ்டு கம்யூனிகேஷன் மட்டும் பண்ணுவாங்க. அதாவது தான் தேவைகளுக்கு மட்டும் பேசுகிறது. தண்ணி வேணும், பிஸ்கெட் வேணும், சாக்லேட் வேணும், பார்க் வேணும், எல்லாத்துக்கும் வேணும் 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 ஆட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட கம்யூனிகேஷன், அவங்களோட பேசிக் ரெக்குயர்மெண்ட்டை வந்து அந்த குழந்தைங்க கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேஷன் நிறைய குழந்தைங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுற பெற்றோர்கள் சில பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவல் கம்யூனிகேஷனுக்கு எப்படி போகிறது, எப்படி வந்து அடுத்து வேறு ஏதாவது பேச வைக்கிறது. ஒன்லி நீடுக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம கேள்வி கேட்டால் கூட பதில் வர மாட்டேங்குது. இன்னொன்று, அவங்களாவே வந்து புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி ஒரு கான்வர்சேஷனை இனிஷியேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியல. நம்ம சொன்ன விஷயத்த கூட சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. எப்படி வந்து இதை சரி செய்கிறது அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் கேள்வி. இன்னொன்று என்னென்னா, ஓகே பேச்சு தான் வந்துருச்சே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு ஒரு சில பெற்றோர்களோட கேள்வி. ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்பீச் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணி அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட் பேஸ்டு கம்யூனிகேஷன். நம்ம ஸ்பீச் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாட்கள்லேயே இந்த வந்து நீட் பேஸ்டு கம்யூனிகேஷன் அப்படின்றது இந்த குழந்தைக்கு டெவலப் ஆகணும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் கம்யூனிகேஷன். ஸோ அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஓகே பரவாயில்ல, என் குழந்தை வந்து நீட் பேஸ்டுக்கு பண்ணுறான் அப்படின்னு. ஒரு சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே என் பையன் தான் பேச ஆரம்பிச்சிட்டானே, என் குழந்தை சூப்பராக பேசுதே, எல்லாத்துக்கும் தேவைக்கெலாம் கேட்டு கேட்டு வாங்கிக்கிறாங்க, அதை விட என்ன வேணும், அவ்வளோதான் பேச்சு வந்துருச்சு அப்படின்னு நினச்சி தெரப்பியை அப்படியே அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெற்றோர்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. பேச்சு வந்துருச்சே அப்படின்னு நம்ம பேச்சு அதாவது ஸ்பீச் தெரப்பியை ஸ்டாப் பண்ணிடலாமா, இல்லை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுமே, அது எப்படி கொண்டு போகிறது, அது நாங்கள் தான் பண்ணணுமா இல்லை ஸ்பீச் தெரப்பிஸ்ட் தான் பண்ணுவாங்களா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இந்த கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதனால் குழந்தைங்க அடுத்த லெவல் கம்யூனிகேஷனுக்கு போக மாட்டேங்கிறாங்க, அப்படி நம்ம போக வைக்கணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொன்று, இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மற்ற பேரண்ட்ஸுக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஆன்லைன் தெரப்பி எடுத்துக்கணும், எங்ககிட்டயே நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு, நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஹைன்னு போடுங்க. உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாக்கா நாங்கள் வந்து வில் கெட் பேக் டு யூ வித் த டீட்டெயில்ஸ். தெரப்பிஸ்ட்டை வந்து உங்களுக்கு அசைன் பண்ணுவோம். அவங்க வந்து உங்களை பார்ப்பாங்க. ஸோ அசஸ் பண்ணிவிட்டு, அசஸ்மெண்ட் பண்ண பிறகு அந்த குழந்தைக்கு என்ன தெரப்பி பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது பேரண்ட்ஸுக்கு நாங்கள் ஈஸியாக சொல்லிக் கொடுப்போம். ஸோ அந்த பேரண்ட்ஸ் வந்து அதை கற்றுக்கிட்டு வீட்டில் குழந்தைகிட்ட பண்ணுறப்போ நிறைய ப்ராக்ரெஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ என் குழந்தை ஆன்லைன் தெரப்பியில் உட்கார மாட்டானே அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. பயப்பட வேண்டாம். இது ஆன்லைன் தெரப்பி வந்து குழந்தைகளுக்கு கிடையாது, பெற்றோர்களுக்காக தான். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸ்டு தெரப்பிஸ்ட்டுக்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ குழந்தைங்கக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் நிறைய மாற்றத்தை பார்ப்பீங்க. சீக்கிரத்துலேயே உங்கள் குழந்தை வந்து உங்கள்கிட்ட நல்ல பாண்டிங் டெவலப் ஆகி நல்லா பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என் குழந்தை வந்து நீட் பேஸ்டு கம்யூனிகேஷன் மட்டும்தான் பண்ணுறான் அப்படின்னு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற பெற்றோர்கள். இன்னொன்று, என் குழந்தை தான் பேசிட்டானே, அவ்வளோதானே, இனிமேல் இது ஸ்பீச் தெரப்பி அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பெற்றோர்கள். 2 பேருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை, எதனால் அவங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு போகலை, அதை நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தே லேக் ஒகேபுலரி. சிம்பிளாக சொல்லணும்னா ஒகேபுலரி. ஒகேபுலரினா என்னது, ஒரு வேர்டாக எடுத்து நான் சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்க. ஒரு வேர்டாக எடுத்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு டிக்ஷனரி பார்த்து நம்ம கற்றுக்கலை இல்லையா. ஒரு 5 வேர்டு ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம், 10 வேர்டு ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம், அந்த மாதிரி கிடையாது. ஒகேபுலரி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த குழந்தைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த குழந்தைக்கு ஒரு அட்ஜெக்டிவ் சொல்லிக் கொடுக்கலாம். அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னது, ஒரு பொருளை பற்றி மிகைப்படுத்தி பேசுகிறது இல்லையா. ஸோ அட்ஜெக்டிவ் அப்படின்றப்போ, வாவ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர், இட்ஸ் அ டால் ட்ரீ, இட்ஸ் அ பிக் எலிஃபண்ட், இட்ஸ் அ ஸ்மால் மவுஸ், இட்ஸ் அ க்ரீன் பாட்டில், இட்ஸ் அ பர்பிள் டிஷர்ட் அப்படின்னு ஒரு பொருளை பற்றியும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது. அது உயரமாக இருக்குது, குள்ளமாக இருக்குது, குண்டாக இருக்குது, பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது,
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் கலர்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்கலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அக்லியாக இருக்குது, டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு நிறைய ஒரு பொருளை பற்றி பார்த்தீங்கன்னா, அந்த பொருளை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த குழந்தைக்கூட ஒகேபுலரி இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த குழந்தை அவங்களா வந்து உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அம்மா பிக் பிஸ்கெட். பிஸ்கெட் மட்டும் கேட்குற குழந்தை பிக் பிஸ்கெட்னு கேட்கும். எங்கடா இருக்குது பிஸ்கெட்டுன்னு கேட்டால் ப்ரிப்போசிஷன் அடுத்து நீங்கள் சொல்லித்தரணும். ப்ரிப்போசிஷன்ஸ் எப்படி சொல்லித்தரது? மேலே இருக்குது, கீழே இருக்குது, உள்ளே இருக்குது, வெளியில் இருக்குது, பக்கத்தில் இருக்குது, தூரத்தில் இருக்குது அப்படின்னு ப்ரிப்போசிஷன்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரிப்போசிஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த குழந்தை நாளைக்கு உங்ககிட்ட வந்து கேட்குறப்போ உள்ளே இருக்குது, நோ நோ வெளியில் இருக்குது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது, கப்போர்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஆக்ஷன் வேர்ப்ஸ் தெரியணும். ஓப்பன் பண்ணி தாங்க, பிரித்து தாங்க, மூடி வைங்க, இன்னொன்று தாங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறதுக்கு தெரியணும். ஸோ அப்போ வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. ஒரு பிக்சர், ஒரு புக்கு வச்சுக்கோங்க. புக்கு வச்சு அந்த பையன் குதிக்கிறான் பார்த்தியா, ஒரு நாய் ஓடுது பார்த்தியா, ஒரு நாய் தூங்கியிருக்கு, ஒரு பூனை தூங்கியிருக்கு, ஒரு பூனை வந்து விளையாடுது, ஒரு குழந்தை ஸ்விங்கில் விளையாடுறான், கீழே விழுந்துட்டான், அடிபட்டுருச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பிக்சர் வச்சு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இன்னொன்று வந்து கம்பேரிட்டிவ்ஸ் அண்ட் சூப்பர்லேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம கிராமரில் படிப்போம். ஸோ அந்தளவுக்கு கஷ்டமான கிராமர்லாம் அது கிடையாது. குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னா, ஒரு 2 ஆப்பிள் இருக்குனாக்கா, இந்த ஆப்பிள் சின்னதாக இருக்குது, இந்த ஆப்பிள் பெருசாக இருக்குது, இந்த ஸ்கேல் குட்டியாக இருக்குது, இந்த ஸ்கேல் பெருசாக இருக்குது, இது க்ரீன் கலர் ஸ்கேல், இது ப்ளூ கலர் ஸ்கேல், அப்புறம் வந்து இது பாட்டில் பெருசாக இருக்குது, இது ஸ்டீல் பாட்டில், இது பிளாஸ்டிக் பாட்டில், இந்த பாட்டில் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடு வந்து அழகாக இருக்குது, இந்த வீடு வந்து ஓட்ட வீடு, உடஞ்சி விழுந்துருச்சு பழைய வீடு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நிறைய கம்பேரிட்டிவ்ஸ் அண்ட் சூப்பர்லேட்டிவ்ஸ், இதை விட இது பெருசாக இருக்குது, அதை விட இது சின்னதாக இருக்குது, இதை விட நிறையா இருக்குது, இதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்ல 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 அந்த குழந்தைகளுக்கு நிறைய புரிதல் திறன் டெவலப் ஆகும். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நீங்கள் சாப்பாடு வைக்கிறீங்கன்னாக்கா, அண்ணாவுக்கு வச்சுருக்கிறத விட உனக்கு வந்து கம்மியாக இருக்குது, இன்னொன்று வேணும் அப்படின்னு கேட்க வைக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே நிறைய இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே நிறைய ஜூஸ் கொடுத்துட்டாங்க, உனக்கு கொஞ்சமாக ஜூஸ் கொடுத்துருக்காங்க, உனக்கு பார்த்தியா அவ்வளோ ஜூஸ் இருக்குது, அண்ணாக்கு இத்தினோண்டு ஜூஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ அந்த கம்பேரிட்டிவ்ஸ் அண்ட் சூப்பர்லேட்டிவ்ஸ் பண்ணுறப்போ குழந்தையோட ஒகேபுலரி பார்த்து பார்த்து கற்றுக்கிறது, அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்சர்வ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த குழந்தைக்கு டெவலப் ஆகும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண பண்ண அந்த குழந்தைக்கு யோசனை பண்ணணும் அப்படின்ற ஸ்கில் வந்து இந்த குழந்தைக்கு டெவலப் ஆகும். ரெண்டாவது வந்து அந்த குழந்தைக்கு ஒர்க்கிங் மெமரியில் பிரச்சனை இருக்கலாம். ஒர்க்கிங் மெமரினா என்னது? சப்போஸ் நீங்கள் இப்போ 2 வேலை இந்த குழந்தைக்கு சொல்கிறீங்க, பா போய் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சேர் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த குழந்தை சேர் மட்டும்தான் எடுத்துகிட்டு வருது, ஃபேன் ஆஃப் பண்ணலை. அப்போனா என்ன அர்த்தம்? அந்த குழந்தைக்கு நீங்கள் லாஸ்ட்டில் என்ன சொன்னீங்களோ அது மட்டும்தான் அந்த குழந்தை செஞ்சுட்டு வரான். ஸோ அது மட்டும்தான் மெமரியில் அந்த குழந்தைக்கு நிற்குது. ஸோ அதுக்கு முன்னாடி சொன்னது அந்த குழந்தைக்கு தெரியலை. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒர்க்கிங் மெமரி இந்த இடத்துல ப்ளே பண்ணணும். எப்படின்னா, நீங்கள் வந்து 2 விஷயத்த சொன்னால் அந்த 2 விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற கான்செப்ட்டு அந்த குழந்தைக்கு நீங்கள் புரிய வைக்கணும். ஃபஸ்ட்டு திஸ், நெக்ஸ்ட் திஸ் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணு. ஃபஸ்ட்டு நம்ம குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு நைட்டு வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்றத அடிக்கடி அந்த குழந்தைங்கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த குழந்தைக்கு இது பண்ணணும், அடுத்து இது பண்ணணும், 2 வேலை இருக்குது. ஸோ 2 வேலை சொன்னால் என்ன சொல்கிறாங்க, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்றத அந்த குழந்தை கவனித்து பண்ண முடியும் அந்த குழந்தையால். ஒர்க்கிங் மெமரின்றது ஒன்றும் இல்லை. சாதாரணமாக நம்ம இப்போ ஒரு ஓடிபி ரிமெம்பர் பண்ணுவோம் இல்லையா? இப்போ வந்து 581216 அப்படின்னாக்கா பார்த்துருவோம். 581216 581216 மனசில் நினச்சிட்டே இருப்போம். 581216 அடித்து முடிச்சுட்டு அவ்வளோதான், மறந்துடுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் ஒர்க்கிங் மெமரி. ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணி பிரெயினில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிடலாம், அப்புறம் மறந்துடலாம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு பேர் தான் ஒர்க்கிங் மெமரி. ஸோ அந்த ஒர்க்கிங் மெமரி குழந்தைகளுக்கு எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 2 வேலை கொடுக்குறீங்க, அந்த 2 வேலையை அந்த குழந்தைங்க ஞாபகம் வச்சு செய்யணும், செஞ்சுட்டு முடிஞ்சிடுச்சு. அடுத்து இன்னொரு தடவை இன்னும் 2 வேலை, ஏதாவது ஒரு வேலை சொல்லுவீங்க, ஒரு ஆக்டிவிட்டி சொல்லுவீங்க. ஸோ அதுதான். ஸோ சிம்பிளாக இந்த ஒர்க்கிங் மெமரி இந்த குழந்தைகளுக்கு இல்லாததால் தான் சில விஷயங்கள் அந்த குழந்தைங்களால் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து யூஸ் பண்ணவோ பேசவோ அந்த குழந்தைகளுக்கு முடியலை. ஸோ இந்த ஒர்க்கிங் மெமரியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுகிறப்ப கூட 2 சென்டென்ஸ் பேசுகிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அம்மா பிஸ்கெட் மேலே இருக்குது, அம்மா பிஸ்கெட் ப்ளூ கலர் கவர் அப்படின்னு அந்த குழந்தைகளாகவே அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த குழந்தைக்கு இன்புட் கொடுக்கணும். இது வந்து நான் குழந்தைய பேச வைக்கணும் அப்படின்றத சொல்லலை. இந்த எல்லா இதுலேயுமே நீங்கள் அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சுட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த குழந்தைங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது டெவலப் ஆகும். 3வது வந்து பிரெயின் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரெயின் மேப்பிங்கில் அந்த குழந்தைகளுக்கு பிரச்சனை இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது என்ன அது என்ன அது என்ன நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். மோஸ்ட்லி இந்த வாட் இஸ் திஸ் கொஸ்டின் நம்ம கேட்குறது அந்த குழந்தைகளுக்கு அத்துப்படியாக இருக்கும். ஏன்னா அப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து ஆப்பிள், பனானா, கேட்டு, டாகு, எக்கு, ஃபிஷ்ஷு எல்லாத்தையும் இந்த குழந்தை சொல்லிவிடும். கலர்ஸ் தனியாக கிடையாது, ரெட்டு, ஆரஞ்சு, ப்ளூ, க்ரீன், எல்லோ அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் ப்ளூ கலர் கார், எல்லோ கலர் பனானா, ரெட் கலர் ஆப்பிள் அப்படின்னு ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் ஆகணும்ல. தனித்தனியாக கற்றுக்கிட்டதை ஒன்றா சேர்த்து கற்றுக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம லேர்ன் பண்ணுறப்போ நம்ம எப்படி பண்ணுவோம்? நான் இப்போ ஒரு விஷயத்த ஒருத்தவங்கள்ட்ட சொல்லணுன்னாக்கா, அந்த எல்லோ டிஷர்ட் போட்டிருக்காருல அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா அங்கே ஒரு ப்ளூ பைக்கு போகுதுல்ல, அந்த ப்ளூ பைக் தான் அவங்க தான் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா அதை பாருங்களேன், அந்த ஒரு உயரமாக ஒருத்தர் இருக்கார் அவர் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம ஒன்று ஒன்று அட்டாச் பண்ணி தான் நம்ம பேசுகிறோம் இல்லையா? ஸோ அந்த அட்டாச்மெண்ட் அப்படின்றது தான் மேப்பிங், பிரெயின் மேப்பிங். அந்த குழந்தைகளுக்கு தனித்தனியாக தெரிகிற விஷயத்த ஒன்றா சேர்த்து சொல்லித்தரணும். ஸோ அது நம்ம பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு பொருளை காமிச்சோன்னா அந்த பொருளை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு தெரியும் இது ஆப்பிள் தான்னு தெரியும், இது வந்து ரெட் கலர் தான்னு தெரியும், ஸ்வீட்டு, சாறு, டேஸ்டி, எல்லாமே அந்த குழந்தைக்கு தெரியும். ஆனால் இந்த பொருளுக்கு இதெல்லாம் சம்மந்தப்பட்டு வருமா, ஒத்து வருமா அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரியாது. ஸோ அந்த கனெக்ஷன்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஆப்பிள் எடுத்துட்டிங்கன்னா, இந்த ஆப்பிள் ரெட் கலரில் இருக்குது, இது ஃபஸ்ட்டு இது ஆப்பிள், இது ரெட் கலரில் இருக்குது, இது ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கனெக்ஷன்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ண அந்த குழந்தைங்களோட பிரெயினில் ஒகேபுலரி பயங்கரமாக டெவலப் ஆகும். ஸோ அந்த குழந்தையா வந்து நாளைக்கு உங்ககிட்ட கேட்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு குழந்தைகிட்ட பார்க்குறப்போ டவல்னால் ட்ரை அப் பண்ணுறதுக்கு லெட்ஸ் ட்ரை அப் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவனுக்கு டவல்ன்றது வந்து தெரியும், ஆனால் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ ட்ரை அப் அப்படிங்கிறான். ஸோ அப்போ வந்து இந்த கனெக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். இன்னொரு குழந்தை பார்த்திங்கன்னா, எக் பிளான்ட் வச்சு விளையாடிட்டு இருந்திருக்கான் ஒரு பொம்மை வச்சு. அது பொம்மை எக் பிளான்ட்ன்றது அவனுக்கு தெரியும், ஆனால் அந்த சமயத்தில் சொல்ல வரல. ஆனால் அவனுக்கு ஒகேபுலரி நல்லா டெவலப் பண்ணதுனால பர்பிள் கலர் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஒரு பொருளை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுக்குறப்போ அந்த குழந்தைகளுக்கு எப்படின்னா பிரெயினில் வந்து இந்த பொருளை பற்றி இப்படி ஒரு இமேஜ் வந்து அந்த இமேஜில் நிறைய கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு வார்த்தை தெரியலைன்னா இன்னொரு வார்த்தையை போட்டு அந்த இடத்துல ஃபில் பண்ணுறதுக்கு அந்த குழந்தைங்க கற்றுக்குவாங்க. ஸோ நம்மளோட டியூட்டி என்ன? ஒரு பொருள் எடுத்தால் அந்த பொருளை பற்றி மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிரெயின் மேப்பிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அது இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தையோட ஒகேபுலரி டெவலப்மெண்ட் ரொம்ப டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். இன்னொன்று ஈஸியாக அந்த குழந்தைங்க அடுத்தடுத்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். 4வது வந்து சீக்வென்சிங் ஆஃப் தாட்ஸ், சீக்வென்சிங் ஆஃப் ஐடியாஸ். இந்த விஷயம் வந்து இந்த குழந்தைகளுக்கு தெரியறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வார்த்தையாக சொல்லிக் கொடுக்குறோம். திஸ் இஸ் அ கேட், திஸ் இஸ் அ டாக், இது டாகு, கேட்டு, கலர் என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்றோம். ஆனால் சீக்வென்சிங்காக ஆர்கனைஸ்டாக அடுத்தடுத்து என்னன்றதை அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியணும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு சீக்வென்சிங்கை நம்ம வந்து ஒரு ஸ்டோரி இன்க்ளூட் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். ஒரு ஸ்டோரி எப்படி சொல்லிக் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரீசெண்டாக என் பையனுக்கு வந்து சில புக்ஸ் வாங்கினேன். அந்த புக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான சீக்வென்சிங் இருக்குது. அந்த புக்ஸு ரெஃபரன்ஸ் வந்து நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணுங்கள், வேணும்னா நீங்களும் வாங்கிக்கலாம். ஸோ அந்த புக்ஸு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான புக்ஸு. அந்த புக்ஸில் அடுத்து 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 என்ன நடக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த புக்கோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா ஜூலியா டொனால்ட்சன் அப்படின்னு. ஸோ அந்த புக்கு எல்லாமே ஜூலியா டொனால்ட்சனோட புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான புக்ஸு டு டீச் சீக்வென்சிங் ஸ்கில்ஸ். அடுத்து என்ன நடக்க போகுது, இப்போ வந்து ஒரு பொம்மை இருக்குன்னா ஒரு விச், ஒரு எக்ஸாம்பிள் அந்த புக்கில் இருக்குது ஒரு விச், ரூம் ஆன் த ப்ரூம் அப்படின்னு ஒரு கதை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விச்சு, அந்த விச் வந்து ஒரு ப்ரூமில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும். அப்போ அதோட ரப்பர் பேண்டு கீழே விழுந்த உடனே கீழே வந்து தேடி பார்க்குறப்போ ஒரு ஃப்ராக் வந்து எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ராக் கேட்கும், நான் ஒரு ப்ரூமில் வரலாமா, எனக்கு இடம் இருக்கா அப்படின்னு. கேன் கம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறப்ப ஹேட் வந்து கீழே விழுந்துடும். ஸோ அப்போ இன்னொரு அனிமல் எடுத்து கொடுக்கும், அந்த அனிமலும் உள்ள இடம் இருக்கான்னு கேட்கும், அது கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி வரிசையாக ஒருத்தங்களாக ஏற்றிட்டு போகும். அந்த சீக்வென்ஸ் வருது இல்லையா,
ஃபஸ்ட்டு இது, செகண்ட் இது, தேர்ட் இது, ஃபோர்த் இது. ஸோ இந்த மாதிரி இந்த சீக்வென்சிங்காக நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கிறப்போ அந்த குழந்தைங்களோட தாட்ஸ் அடுத்து 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 அடுத்துன்னு போயிட்டே இருக்கும். அது ஒன்று. அப்புறம் நைட்டு தூங்குறப்போ ஸ்டோரிஸ் சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டோரி சொல்கிறப்போ அந்த ஸ்டோரிஸ்லேயும் அடுத்து அடுத்து அடுத்துன்னு சீக்வென்ஸ் வரும். ஸோ நம்ம நிறைய சமயத்தில் இந்த ஸ்டோரிஸ்லாம் சொல்லிக் கொடுத்தா குழந்தைக்கு புரியுமா புரியாதா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ புரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது உங்களோட பெரிய ஒரு தப்பு. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு டெஃபினட்டாக புரியும். நீங்கள் சொல்லிக் கொடுத்தா தானே புரியும். சொல்லியே கொடுக்காம எஃபர்ட்டே எடுக்காமல் புரியாது புரியாதுன்னு நம்ம நினச்சிட்டே இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. டெஃபினெட்லி அந்த குழந்தைகளுக்கு அது புரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிம்பிளாக ஒரு ஸ்டோரி ட்ரெடிஷ்னல் ஸ்டோரிஸ் இப்போ இந்த காக்கா வடை பாட்டி வடை சுட்ட கதை, காக்கா வந்து தண்ணியில் கல் போட்ட கதை, அதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. சாதாரணமாக ஒரு கதை, ஒரு குழந்தை வந்து வெளியில் போச்சான், வெளில போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு போச்சான். சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறப்போ திடீர்னு ஒரு பெரிய நாய் வந்துச்சான். நாய் வந்தோடனே டம்மால்னு கீழே விழுந்துச்சான், காலில் அடிபட்டுருச்சான். இதுதான் சீக்வன்ஸு. இந்த சீக்வன்ஸை மாற்றி மாற்றி சொன்னால் கதை வராது. நாய் வந்துச்சு விழுந்துச்சு எந்திரிச்சு போனான், அது மாற்றி மாற்றி நம்ம சொன்னோம்னா எந்த ஒரு இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் இல்லையா? ஸோ நம்ம சீக்வென்ஸாக நம்ம சொல்லிக் கொடுக்குறப்போ அந்த குழந்தை ஆர்வமாக கவனிக்கணும். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த குழந்தை யோசிக்கணும். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைக்கு யோசிக்கிற ட்ரைனிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த அடுத்து அடுத்து என்ன நடக்குதுன்ற சீக்வன்ஸ் அப்படியே அந்த பேட்டர்னை அந்த குழந்தைங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களாவே ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணவோ இல்லை அவங்களாவே ஒரு வேறு சென்டென்ஸ் ஏதாவது பேசுகிறதுக்கோ இந்த மாதிரி ட்ரைனிங் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5வதா பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அசோசியேட்டட் கண்டிஷன்ஸ். இப்போ சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆட்டிசம் இல்லை ஒன்லி லாங்குவேஜ் டிலே அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஈஸியாக நம்ம சொல்லி கொடுத்துடலாம். ஆனால் அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே டிலே ஆகும். அடுத்த லெவலுக்கு அவங்க போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்சரி இஷ்யூ இருக்கிற குழந்தைங்க அவங்க சென்சரி இஷ்யூவை சரி பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கே இட் வில் டேக் லாட்ஸ் ஆஃப் டைம். ஸோ அந்த மாதிரி டைம் எடுத்துக்கிறப்போ நம்ம என்ன தான் ஸ்பீச் தெரப்பி கொடுத்து அந்த குழந்தைக்கு பண்ணாலும் ப்ராக்ரஸ் அந்த குழந்தைக்கு இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த குழந்தைக்கு ஒரு சென்சரி இஷ்யூ இருக்குது, ரொம்ப பிஹேவியரல் இஷ்யூ இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு அதுவும் ஒரு பக்கம் சப்சைட் ஆகிடும், லேர்னிங்கும் அது ஒரு பக்கம் வந்து அந்த குழந்தைக்கு இன்க்ரீஸ் ஆகும். என்னடா வரலையே நான் அவ்வளோ கஷ்டப்படுறேனே ஆனால் அந்த குழந்தை கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்குதே அப்படின்னா குழந்தை வேணும்னு கோஆப்ரேட் பண்ணாமல் கிடையாது, குழந்தையால் முடியலை, கோஆப்ரேட் பண்ண முடியலை, அவ்வளோதான் விஷயம். ஸோ அதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா அந்த குழந்தைங்களால் ஈஸியாக பேச முடியும். ஓகே பெற்றோர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஏன் அடுத்த லெவலுக்கு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி சொன்ன இந்த 5 காரணங்கள், இந்த 5 காரணங்களையும் ரெக்டிஃபை பண்ணுறது எப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். இன்னொன்று சில பெற்றோர்கள் சொன்னேன் இல்லையா, அதான் பேச்சு வந்துருச்சே போதும் ஸ்பீச் தெரப்பி ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உள்ள பெற்றோர்கள் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் குழந்தை ஜஸ்ட்டு நீட்ஸ் மட்டும் பேசினா பத்தாது, அடுத்த லெவலுக்கும் உங்கள் குழந்தை போகணும். அதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் மற்ற பேரண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயனடையட்டும். ஓகே பெற்றோர்களே, மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.